பொள்ளாச்சி ஜெயராமா இல்லை, பொள்ளாச்சி ஜெயராமன் பேசுறது சொல்லிட்டீங்க. அதுக்கு தான் நான் கையிலே எடுத்தேன், நீங்கள் பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க. அதனால தான் சிரித்தேன். சார் நல்லா கேட்டுக்கோங்க, இங்கேருந்து ஒரு கார் புறப்படுது பிஹெச்சியிலேருந்து. உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கலாம், மறந்துருக்கலாம், இல்லை ஞாபகம் வச்சுருக்கலாம். ஓவர்லோடு 6 பேர், 4 பொண்ணுங்க 2 பசங்க. அந்த கார் பெருமாநல்லூர் போகுது. அந்த டோல்கிட்ட போய் கார் ஆக்சிடென்ட் ஆனதா சொல்கிறாங்க. கார் ஆக்சிடென்ட் ஆன பின்னாடி அதை ஓட்டிகிட்டு வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொள்ளாச்சி ஜெயராமனுடைய சன்னு பிரவீன். அவர் தான் டிரைவ் பண்ணிட்டு வர்றார். இந்த காலேஜ் பசங்க 4 பொண்ணுங்க சார். தயவுசெய்து நம்ம வீட்டில் இருக்க பொண்ணா நீங்கள் யாராவது எடுத்துக்கணும். ஏன்னா அதில் ஒரு பொண்ணு வீரசுரேகான்னு ஸ்பாட்டில் அவுட்டு, சைடில் அந்த டோரில் தொங்குது. அந்த பக்கம் உட்காந்த பொண்ணு இந்த பக்கம் தொங்குது. இது நடந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கு பின்னாடி ஸ்பாட்ல இருந்து அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. அந்த ஸ்பாட்டில் நின்று அந்த பசங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணல. அவர் நான் பார்த்ததே இல்லை பிரவீனை. நேராக அங்கேருந்து எஸ்கேப் போய் போயிடுறாரு. சினிமா கதை மாதிரி இருக்கும் கேட்டிங்கன்னா. பாவம் அந்த பொண்ணு தொங்குது. அந்த ஃபோட்டோ எங்கிட்ட இருக்கு, நான் காட்டுறாது. தொங்குது. இவர் புறப்பட்டு போயிட்டாரு. 2 நாள் கழித்து, 2 days கழித்து அந்த ஸ்டேஷனில் வந்து சரண்டர் ஆகிறார். அப்பா வந்து டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் தமிழ்நாடு, துணை சபாநாயகர். ஸ்டேஷன் பெயிலே வெளியில் விட்டு அனுப்பிச்சிட்றான். இல்லை பார்த்தீங்கன்னா கொடுமை. இந்த 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 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயராமன் இருக்கும், பொள்ளாச்சின்னு இருக்காது இந்த டாக்குமெண்ட்டில். அந்த பையன் பேர் இருக்கும் பிரவீன், ஜேன்னு இருக்கு, பீன்னு இருக்காது. ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு, அதுக்கு பின்னாடி அந்த எஃப்ஐஆரை போட்ட பின்னாடி இவர் ஜாமீனில் வந்துடுறாரு. அந்த பசங்களுக்கு பெரிய காயம் மற்ற பசங்களுக்கு கிடையாது. அத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுக்கு தெரியும். எங்கேருந்து பெருமாநல்லூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 50 ஹாஸ்பிட்டல் வரும். ஆனால் இங்கே கொண்டு வந்து தான் சேர்த்துருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மேலே லெஃப்ட் சைடில் பிஹெச்சி, அது கேஜியில் கொண்டு வந்து அந்த பொண்ணை சேர்த்தி, அது காலையில் எழுச்சி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப லெஃப்ட் சைடுங்குது. அந்த ஸ்டேட்மெண்ட்டையே வந்து ஒத்துக்கலை கவர்மெண்ட் தரப்பு. அதை வந்து ஹாஸ்டைல் பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு அவரை பூரா காப்பாற்றப்பட்டார். அந்த விட்னஸ் சொன்ன கலர் தப்பு, அந்த கார் நிறம் தப்பு. அதுக்கு மேலே அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் அது இதில் எல்லாத்தையும் எடுத்து ஹைகோர்ட்டில் போட்டோம். ஹைகோர்ட்டில் போட்டோடனே ஹைகோர்ட் ரொம்ப நீட்டாக ஆர்டரை கொடுத்து ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்டோம். இது கொலை, இது விபத்து இல்லை, கொலை. ஏன்னா தப்பிச்சு ஓடினார், 4 பேருக்கும் அடி இல்லை, அடிப்பட்ட எதிரில் வந்த கார் அடிப்பட்டதாக சொல்கிறாங்க. அந்த காரை காணோம், ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆகவே மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக எடுத்து ஹைகோர்ட்டில் ஆர்கியூ பண்ணி, திருமூர்த்தி லாயர் ஆர்கியூ பண்ணார். இப்போ பெருமாநல்லூரில் நீங்கள் போய் ரீஇன்வெஸ்டிகேஷனுக்கு கேட்டு அங்கே சப்மிட் பண்ணலாம், நீங்கள் கேட்குறதுல எந்த தவறும் இல்லைன்னு சொல்லி ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. அதை தான் நாளைக்கு நாளைக்கு லீவ் இல்லை, அதனால் மண்டே டியூஸ்டே நான் திருப்பூர் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. அது ஸ்டே ஆகிருக்கு. 1 வருஷம் இங்கே கொடுத்த தண்டனையை அந்த நீதிமன்றம் ஸ்டே பண்ணியிருக்கு. அவருடைய பிரதரை யாரோ ஒருத்தருக்கு இப்போ போஸ்டிங் கொடுத்துருக்காரு. யார்? அவருக்கே ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நல்லவனுக்கெல்லாம் கொடுக்குறதே இல்லை. ஏற்கனவே விபத்து கேஸு, கொலை கேஸுன்னு மாட்டிகிட்டு இருக்கவன் பேரில் நீ வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு அவருக்கு ஒரு போஸ்டிங் வேறு ஏதோ மாவட்ட வாசரை இளைஞரணி அது ஏதோ போட்டு ஒரு போஸ்டிங்கை அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கட்சி உருப்படுறதுக்கா? பொள்ளாச்சி ஜெயராமன் பேசும்போது கேட்டேன், நான் கட்சி விட்டு வெளியே வந்துட்டேன். ஜெயராமன் இது ரொம்ப புத்திசாலி நினச்சிக்கிறது. ஜெயராமனுக்கு நான் சொல்கிறேன், நான் ஓடுகாலிகள்ன்றாரு. இங்கேருந்து போனவங்களாம் துரோகிகள், ஓடுகாலிகள் அவருடைய வார்த்தை. எடப்பாடி பக்கத்தில் 5 சகுனிகள் இருக்கீங்க. இன்னும் நீங்கள் மதுரையில் ஒரு சகுனி இருக்குது, கிருஷ்ணகிரியில் ஒரு சகுனி இருக்குது, பொள்ளாச்சியில் ஒரு சகுனி இருக்குது, பெரிய சகுனி. இது மாதிரி மொத்தமாக 4-5 சகுனிகள் சுற்றி நீங்கள் இருக்கீங்க. இந்த சகுனிகள் தான் திருவண்ணாமலையில் ஒருத்தர் இருக்காரு. ஒழிக்க போகிறீங்க. யாரையாவது ஒருத்தரை தடுத்து நிறுத்தினது உண்டா? வேண்டாப்பா, போகாதீங்க இந்த கட்சியிலிருந்து. யாரையா ஓடுகாலி? காலில் விழுந்த உடனே அந்த அம்மா சின்னம்மா தெரியாமல் ஒரு தப்பாக பண்ணிச்சே, முதலமைச்சர் பண்ணிச்சு, அது ஓடுகாலியா? இல்லை தெரிஞ்சும் தெரியாமலும் ஓபிஎஸ் எங்கேயோ போயிருக்கட்டும், அவரை போகிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி ஓபிஎஸ் இங்கிருந்து போனார், அவர் ஓடுகாலியா? அன்வர் ராஜா மாதிரி எம்பியா இருந்து அம்மாவுக்கு க்ளோஸாக இருந்த அவர் ஓடுகாலியா?
இல்ல அம்மாவுக்கு ஜாமீன் கொடுத்து 10 வருஷம் கேஸ் நடத்தினேன் இந்த புகழேந்தி ஓடுகாலியா? என்னால 100 பேரை சொல்ல முடியும் உட்கார்ந்து.